ஜெய் வாசவி. இன்று 25வது ஸ்லோகம். சனைக சனை ரூபர மேத் புத்தய கிருதி ஹிருதய ஆத்மசம்ஸ்தமக கிருத்வான கிஞ்சதபி சிந்தையேத். உறுதியான அறிவினாலும் ஆத்மாவின் கண் நிலை நாட்டப்பெற்ற மனதாலும் சிறிது சிறிதாக அமைதி பெறுக. வேறு ஒன்றையும் நினையாதிருந்திடுக. மனம் தான் எல்லாம். அது தனது சுயேட்சையை இழக்குமானால் நீயும் உனது சுயேட்சையை இழப்பாய். மனம் சுயேட்சையோடு இருக்குமானால் நீயும் சுயேட்சையோடு இருப்பாய். மனதை வண்ணானிடமிருந்து வந்த வெளுப்பு வஸ்திரத்தை போல எந்த சாயத்திலும் தோய்ந்தெடுக்கலாம். ஆங்கில பாஷையை படித்தால் உனது சம்பாஷணையில் நீ தடுக்க முயன்றாலும் ஆங்கில சொற்கள் கலந்துவிடும். சமஸ்கிருதம் படித்த பண்டிதன் நிச்சயமாய் ஸ்லோகங்களை மேற்கோளாக எடுத்து காட்டுவான். கெட்டவர்களோடு சகவாசம் செய்தால் மனமும் வாக்கும் கெட்டுப்போம். பக்தர்கள் மத்தியில் இருந்தால் மனம் ஈஸ்வரனை பற்றி சிந்திப்பது நிச்சயம். சகவாசத்துக்கும் செய்கைக்கும் தக்கபடி மனிதன் சுபாவம் மாறுபடும். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். சிறிது சிறிதாக பழக வேண்டும் என்று பகவான் சொல்லி இருப்பதால் சாதகன் ஒருவன் தீவிரமான முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. பல பிறவிகளுக்கு பிறகு யோகா அனுபதியம் வந்தமைந்தால் போதும் என்று எண்ணி முயற்சியை குறைக்கலாம். அத்தகைய சந்தேகம் வராதிருத்தற் பொருட்டு அதன் உட்கருத்தை பகவான் மேலும் விளக்குகிறார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.